வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வர யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா கிளிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க எடிட் பண்ண போற போட்டோஸை ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் உங்களோட ஃபோட்டோவை இப்போ நான் எப்படி கிராப் பண்ணுறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி தெரியணும். பட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் கிராப் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ அதை லைட்டாக அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இமேஜை வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க ஃப்ரேமில் டச் ஆச்சுன்னா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை ஸ்லைட் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பக்கம் இருக்க இமேஜில் இந்த மாதிரி செட் பண்ணுங்க. கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த ஃபோட்டோவை அந்த இடத்துல ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு பக்கம் இருக்க எல்லா ஃப்ரேம்லையுமே டச் ஆகும். அதுக்கு மறுபடியும் கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம கிராப் பண்ணமோ அதோட சைஸை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரேம் அளவுக்கு பிளாக் ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கோஆர்டினேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேமுமே இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 4 ஃப்ரேமே கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேடோ இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் ஜூம் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே கொஞ்சம் லைட்டாக தெரியுற மாதிரி செட் பண்ணுங்க. ஸோ அது ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், அது ஒவ்வொரு விஷயம் தான். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜில் கொஞ்சம் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஃபேஸ் கிட்ட செட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் அது கொஞ்சம் இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம். லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் கிட்ட மட்டும் கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால தான் லைட் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூல் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேஸுக்கு அதாவது பிரைட்னஸ்ஸு, ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் செலக்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ரொம்ப லோவாக இருந்தால் அந்த ஃபேஸ் கிட்ட செட் பண்ணிட்டு லைட்டாக பிரைட்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வந்துட்டு பிரைட் ஆகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் பிரைட் வேணுமோ அதை கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு
லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. டீட்டெயில்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப் ஆகும். எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு எதுவும் எடிட் பண்ண தெரியல அப்படின்னா ஃபோட்டோவை ரிவைன், அதாவது வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.